என்னங்கம்மா, வீடெல்லாம் நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? வீட்டுக்குலாம் என்னையா குறை? வீடெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா எங்க 2 பேத்துக்கு போய் எதுக்கு இவ்வளவு பெரிய வீடு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க பேசாம இருங்க. இல்லையா, இவ்வளவு பெரிய வீட்டுல இருக்கலாம், கவலையே படாம இருக்கலாம். இது என்னோட வீடு, நம்மளோட வீடு. இங்க யாரும் வரமாட்டாங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது. இல்லையா, நீங்களே இப்ப கல்யாணம் பண்ண போறீங்க. கல்யாணம் பண்ணிட்டு அங்கேயே எப்படியா இருக்க முடியும்? ஏன் இருக்க முடியாது? இத்தனை நாள் அங்கதான் இருந்தோம், அப்புறமா இருக்க முடியாதுன்னா நாங்க இங்க வந்து இருந்தா அவங்களுக்கு பிடிக்காதா என்ன? ஆனா உங்க புள்ள மாதிரி தானே, உங்க புள்ள உங்க கூட இருந்தா அவங்களுக்கு சம்மதம் இல்லையா? ஐயோ, அப்படிலாம் இல்லையா. இதுவே நீங்க எங்களுக்கு போட்ட பிச்சை. இந்த வீட்டுல எங்களை இருக்க வச்சதே பெருசு. இது வந்து நீங்க இருக்கணும்னு சொன்னா நாங்க என்ன வேணும்னா சொல்ல போறோம்? ஏமா பிச்சை கிச்சன்னு இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க என்னோட அம்மா மாதிரி, தர்ஷினி என்னோட தங்கச்சி. நீங்க என்னோட உயிரையே காப்பாத்திருக்கீங்க. நான் இப்போ உயிரோட இங்க நின்று பேசிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் தர்ஷினி தான். யாருமே உதவிக்கு வராத நேரத்துல அவதாம எனக்கு கடவுள் மாதிரி வந்து உதவி பண்ணா. அப்படி இருக்கத்துல உங்களை நான் தவிக்க விட்டுருவேனா என்ன? ரொம்ப நன்றிப்பா. இந்த உதவிக்கு நான் என்ன கைமாறு பண்ண போறேன்னு தெரியல. அதெல்லாம் நீங்க ஒன்னும் பண்ண வேணாம். நீங்க இங்க நல்லபடியா இருந்தா அதுவே எங்களுக்கு போதும். இங்க எந்த பிரச்சனையும் வராது. இந்த பிள்ளைதான் ஏதோ பெரிய மனசு பண்ணி இந்த வீட்டை கொடுத்துருச்சுன்னா, மகராசி நீயும் அதுக்கு ஒத்துக்கிட்டீங்க. இங்க பாருங்க அத்தை. அத்தையா? ஆமா, அவருக்கு நீங்க அம்மா மாதிரி, நான் நீங்க எனக்கு அத்தை தான். இப்படி எல்லாம் பேசுறதுல எனக்கு எவ்வளவு மனசு சந்தோஷமா இருக்கு தெரியுமாம்மா. எங்களுக்குன்னு எந்த உறவும் இல்லைன்னு நினைச்சோம். நானும் என் பிள்ளையும் தான் இருக்குன்னு நினைச்சோம். ஆனா எங்களுக்கு இத்தனை உறவு கிடைச்சது எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஐயோ, ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? அழுகாம இருங்க. உங்களுக்கு என்னனாலும் நாங்க இருக்கோம். என் மாமாவை தவிர எனக்கு வேற எதுவுமே கிடையாது. அவரோட உயிரையே நீங்க காப்பாத்தி இருக்கீங்க. அப்ப உங்களுக்கு நான் கடமைப்பட்டுதானே ஆகணும். என்னம்மா கடமை கிடமைன்னு பெரியவத்தெல்லாம் பேசுறேன். பின்ன என்ன அத்தை, நீங்க எங்களுக்கு பண்ண உதவிக்கு இதெல்லாம் சின்ன விஷயம். இதுக்கு போய் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க. நீங்க கவலையே படாம இருங்க. எதுவா இருந்தாலும் என் மாமா பாத்துக்கிடுவாரு. இந்த வீட்டுல இருந்தா தர்ஷினிய பத்தி 4 பேர் தப்பா பேசுவாங்க, உங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கும்ன்றதுனாலதான் இங்க கூட்டு வந்தேன். இங்க வந்து நீங்க எப்படி அழுதுட்டு இருக்கீங்க? என்னால முடியலப்பா. என் பிள்ளைக்கு ஏன் இப்படி எல்லாம் கஷ்டம் வருது? இங்க வந்துட்டீங்கல்ல, இனிமே தர்ஷினிக்கு ஒரு கஷ்டமும் வராது. அதுக்கு நான் பொறுப்பு. என்னம்மா? சரிப்பா. சரி மலர், நீ வேணா தர்ஷினி கூட இரு. கூட மலர் இருப்பா, பயப்படாம இருங்க. தர்ஷினிய பாத்துக்கங்க. இல்லப்பா, வேண்டாம். நீங்களே புதுசா கல்யாணம் பண்ண போறீங்க. இங்க இருந்து இந்த பிள்ளை என்ன பண்ண போகுது? நான் பாத்துக்கிறேன் தர்ஷினி. இல்லத்த, பரவாயில்ல, நான் இங்கேயே இருக்கேன். தர்ஷினி கூடயே இருக்கேன். இல்லம்மா, பரவாயில்ல, தர்ஷினிய நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் தூங்குங்க. இல்ல, மலர் இருப்பா. பரவாயில்லப்பா, அவளை நான் பாத்துக்கிறேன். சரி, நாங்க காலையில வந்து பாக்குறோம். சரிப்பா. சரி வா மலர், கிளம்பலாம். இதுவா இருந்தாலும் பக்கத்துலதானே வீடு இருக்கு. ஒரு சத்தம் போடுங்க. சரிப்பா, பயப்படாம இருங்க. சரிதா. என்னையும் உங்க பிள்ளை மாதிரியே நினைச்சுக்கங்க. உங்களுக்கு என்ன வேணும், என்ன தேவைப்படுதுன்னு என்கிட்ட சொன்னா நானே எல்லாம் பண்ணி கொடுப்பேன். சரிம்மா. ஆனா நீங்க இவ்வளவு தூரம் பண்ணி கொடுத்ததே பெருசு. சும்மா அதையே சொல்லாதீங்க. எல்லாம் உங்க நல்லதுக்கு தான். நாங்க ஒன்னும் பெருசா ஒன்னும் பண்ணிடல. நீங்க இருக்கிறதுக்கு வீடு தான் கொடுத்துருக்கோம். இதுவே பெருசுமா. மனுஷனுக்கு இருக்க இடம், சாப்பிட சாப்பாடு, அது போதும்மா. சரிம்மா, நாங்க கிளம்புறோம். பத்திரமா இருந்துக்கங்க. தர்ஷினி எங்க? தர்ஷினி வெளியே இருக்கான்னு நினைக்கிறேன்ப்பா. சரிம்மா. பாவம் அந்த பிள்ளை. என்ன பாவம்? இல்ல என்ன பாவம்ன்றேன். ஏங்க அப்படி சொல்றீங்க? பாவம் அந்த பிள்ளைய கடத்திட்டு போய் பட்டா பழல கடத்திட்டு போயிருக்கீங்க. இவ சம்மதம் எல்லாமே கடத்திட்டு போயிருப்பாங்க. ஏங்க அப்படி சொல்றீங்க? பாவம்க்கா அந்த பிள்ளை. அடிப்படி விவரம் கட்டவளை. அமைதியான பிள்ளைக்கா, அப்படி எல்லாம் பண்ணாது. ஆமா போடி. ஊமை ஊரை கிடக்கும், பெருச்சாளி வீட்டை கிடக்குண்டு வாங்க. அது மாதிரி ஊமையா இருந்துகிட்டே எல்லா வேலையும் பார்த்திருப்பா. கடத்திட்டு போய் ஒன்னா பூரா வச்சிருந்திருக்காங்க. ஒன்னும் பண்ணாமே இருந்திருப்பாங்க. சம்மதத்தோட தாண்டி எல்லாம் நடந்திருக்கும். அப்படியெல்லாம் இருக்காதுக்கா. இவளுக்கு எங்க புரிய போகுது? அப்பா, நீங்க மட்டும் உயிரோட இருந்தா இந்த பேச்செல்லாம் கேட்டிருக்க தேவையில்லைல்ல. எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? மேல இருந்து நீங்க இதெல்லாம் பார்த்துட்டு தானே இருப்பீங்க. நீங்க மட்டும் இப்ப என் கூட இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். இப்படி ஒரு விஷயமும் நடந்திருக்காது. 4 பேர்கிட்ட இப்படி எல்லாம் நான் பேச்சு வாங்கியிருக்க மாட்டேன். என் பையங்களை விட்டுட்டு போனீங்க. எங்களையும் உங்க கூடயே கூட்டிட்டு போயிருந்திருக்கலாம்ல. குட்டி. அப்பா அப்பா அப்பா, எங்களை விட்டுட்டு ஏன் போனீங்க? எங்கேயும் போலடா, நான் உங்க கூடவே தான் இருக்கேன். அப்பா, எங்களை விட்டுட்டு எங்கேயும் போகாதீங்க. ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க? உன் செல்லத்துக்கு என்னாச்சு? அப்பா, நீங்க எல்லாமே என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமா? அழுக கூடாது, நீ தைரியமான பொண்ணுதானே. நீங்க இருந்தா இப்படி எல்லாம் நடக்க விட்டுருக்க மாட்டீங்கல்ல. ஏன்பா நீங்க எங்களை விட்டுட்டு போனீங்க? நீங்க எங்களை விட்டுட்டு எங்கேயும் போகாதீங்க. நீங்க எல்லாமே என்னால இருக்க முடியல. இங்க பாரு தர்சம்மா, நீ தைரியமான பிள்ளை.
உன்னை நம்பிதான் நான் அம்மாவை விட்டுட்டு போயிருக்கேன். அம்மாவை நம்பி நான் உன்னை விட்டுட்டு போகல. நீ தைரியமா இருந்தா அம்மாவை பாத்துக்கிருவேன்டா நான் நினைச்சேன். ஆனா நீ என்ன இப்படி எழுதிட்டு இருக்க? அப்பா அப்பா நான் இல்லைனாலும் நீ அம்மாவை நல்லா பாத்துக்கணும். எங்களை விட்டு எங்கேயும் போயிடாதீங்க. நான் எங்கேயும் போக மாட்டேன். நான் உங்க கூடயே தான் இருப்பேன். நாள்தோறும் காவல் நின்று நம்மை காக்கும் தந்தை உண்டு. இங்க பாரு, என்ன பாரு. அப்பா என்னைக்குமே உங்க கூடயே தான் இருப்பேன். எங்கேயும் போக மாட்டேன். அப்புறம் ஏன் எங்களை இத்தனை நாளா பார்க்க வரல? நீ இத்தனை நாள் தைரியமான பொண்ணா இருந்த, அதனால உன்னை பார்க்க வரல. ஆனா இப்ப இப்ப என்னவா? நான் போன இடத்துக்கு நீயும் வரணும்னு ஆசைப்படுற. அது நான் விரும்பல. நீ நல்லா படிச்சு நல்ல நிலைமைக்கு போய் அம்மாவை நல்லா பாத்துக்கணும். என்ன தர்சமா, பாத்துக்கிறவ தானே? பாத்துக்கிருவேன்ப்பா. நான் அம்மாவை நல்லா பாத்துக்கிருவேன். இனிமே அப்பா போன இடத்துக்கு நீயும் போகணும்னு ஆசைப்படுவியா? இல்ல அந்த வாழ்வு என்பது அந்த தெய்வம் தந்தது. இல்லப்பா, நீங்க போன இடத்துக்கு நான் வரணும்னு ஆசைப்பட மாட்டேன்ப்பா. என்ன இங்கேயே படுத்து தூங்கிட்டு புலம்பிட்டு இருக்கா? தர்சினிமா, எங்களை விட்டுட்டு எங்கேயும் போகாதீங்கப்பா. ஐயோ என் புள்ள. தர்சினி பாவம் ரொம்ப கஷ்டப்படுற. என் பிள்ளைக்கு என்ன ஆச்சு? உன்னை ஒரு ஈரமாய் நான் உருகாதா தாயின் சித்தம். தர்சினி எந்திரிமா. எங்களை விட்டு எங்கேயும் போயிடாதீங்க. விழியோரம் நீரை கண்டால் கொதிக்காதா அன்பே ரத்தம். தர்சினி எந்திரா. அப்பா எங்க? என்ன கேள்வி இது? அப்பா தான் நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு. அப்பா எங்க போனீங்க? தர்சினி இல்ல, அப்பா நம்மளை விட்டுட்டு எங்கேயும் போல. அப்பா என்ன பார்க்க வந்தாரு. அப்பா எங்க போனீங்க? என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சொன்னீங்கல்ல. அப்பாவை கூப்பிடுங்க. அப்பா எங்க போனீங்க? அப்பாவை கூப்பிடுங்க. அப்பா இல்ல தர்சினி, அப்பா நம்மளை விட்டு போயிட்டாரு. இல்ல, இருக்காரு. என் கூடவே இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. இல்லடா, அவரு இல்ல. என்னம்மா அவதான் அழுதுட்டு இருக்கானா? நீங்களும் இப்படி அழுதுட்டு இருக்கீங்க. அப்பா நம்ம கூட இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்காதுண்ணா. ஐயோ கடவுளே. அம்மா, அவர் இல்ல, உனக்கு நான் மட்டும்தான். உனக்கொரு கருணை இருந்திடாது, மனப்பேரை தோழனே. அப்பா வந்தாரு, என் கூட பேசினாரு. ஏன்டி புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறேன்? ஏதாச்சும் கனவு கண்டிருப்ப. அப்ப கனவுலதான் வருவாரா? எனக்கு நான் இருக்கேன்டி, நீ ஏன் கவலைப்படுற? கனிவாய் மலரே, மடிமேல் உறங்கு. இங்க பாரு தர்ஷினி, நீ பொம்பளை பிள்ளை, தைரியமா இருக்கணும். நீ இப்படி அழுதுட்டு இருந்தேனா அம்மாவை எப்படி பாத்துக்கிருவ? அப்பா வந்தாருன்னு என்கிட்ட பேசினாரு. சரி, வந்தாரு பேசினாரு, அதான் பேசிட்டாருல, அப்புறம் ஏன் இன்னும் அழுதுட்டு இருக்க? இப்ப தெரியுதா, உங்க அப்பா எப்பயுமே உன் கூடவே தான் இருப்பாரு. நீ எதை நினைச்சும் கவலைப்படக்கூடாது. என்ன நடந்தாலும் அதை உங்க அப்பா பார்த்துட்டே தான் இருப்பாரு. எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் தீர்த்து வைக்க உங்க அப்பா இருக்காரு தர்ஷினி. நீ இப்படிலாம் பண்ணா அம்மா எப்படி தைரியமா இருப்பாங்க? நீ பண்றத பார்த்து பயந்துட மாட்டாங்க? அழுகாத மத, உனக்கு என்னனாலும் நாங்க இருக்கோம்டா. உனக்கு அப்பா தான் இல்ல, ரெண்டு அண்ணி எல்லாம் இருக்கும். உனக்கு அங்க வேணா பிரச்சனை இருந்திருக்கலாம், ஆனா எங்க கிட்ட நீ வந்ததுக்கு அப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. பாரு, அம்மா அழுகுறாங்க பாரு. அழுகாதம்மா, நான் இனிமே அழுக மாட்டேன். கொஞ்ச நேரத்துல நான் எப்படி பயந்துட்டேன் தெரியுமாடி? பயப்படாம இருமா, இனிமே நான் தைரியமா இருப்பேன். சரி மலர், நீ கூடயே இரு. சரிங்க மாமா. மலர் உங்க கூடயே இருப்பா, நீங்க பயப்படாம இருங்க. நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். நீங்களும் இங்கே இருங்க அண்ணே. இல்லம்மா, இருக்கட்டும், நான் அங்க போய் தூங்கிக்கிறேன். உனக்கு மலர் துணைக்கு இருப்பா. சரிங்கப்பா. சரி மலர், பாத்துக்கோ. சரி மாமா. சே, என்னால உங்களுக்கும் கஷ்டம். சரி வாங்கம்மா, வீட்டுக்குள்ள போலாம். சரிம்மா. தர்ஷினி வா. நீங்க போங்க, நான் வரேன். வா தர்ஷினி. இல்லம்மா, அவ தைரியமா தான் இருப்பா. வா நம்ம போலாம். கொஞ்ச நேரம் தனியா இருந்துட்டு வரட்டும். அப்ப நானும் இருக்கேன், நீங்க இருக்கணுமா இருங்க. நான் போய் உள்ள சாப்பாடு பண்றேம்மா. சாப்பாடு பண்ணணும்ல, அப்ப நானும் வரேன். வாங்க தர்ஷினி, உள்ள வாய. இல்ல நீ கொஞ்ச நேரம் நான் தனியா இருக்கணும். சரி வாமா. நீ நான் கண்டதெல்லாம் அப்ப கனவா? எங்க அப்பா என் கூட வந்து பேசலையா? என்னது, தர்ஷினியை பாத்துட்டு போலான்னு வந்தா வீடு பூட்டி கிடக்கு. எங்க போயிருப்பாங்க? வேற எங்கேயாச்சும் போயிருப்பாங்களோ? என்ன இந்த பிள்ளை நேரத்துல இங்க என்ன பண்ணுது? நம்ம டாக்டர். ஐயா தம்பி, அம்மா, இந்த நேரத்துல இங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, தர்ஷினிய பாத்துட்டு போலான்னு வந்தேன், ஆனா அவங்க வீடு பூட்டி கிடக்கு. இந்நேரத்துலயா தர்ஷினிய பார்க்க வந்தீங்க? என்ன மறைக்கிறீங்க? நான் யாராச்சும் வெத்தலை பார்க்க வச்சீங்க கூப்பிட்டாங்களா என்ன? உங்களை கூப்பிட்டாங்களா என்ன?
ஒரு விஷயம் கிடைச்சா போதும் உறக்கம் வராது. இல்ல பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்துட்டேன். ஆனா வீடு தான் பூட்டி கிடக்கு. அவங்க இங்க இல்லையா தம்பி? இங்க இல்லையா? எங்க போயிட்டாங்க? அது வந்து அந்த பிள்ளை ஒரு கருத்த பிள்ளை வரும் பத்தியா, அந்த பிள்ளை வந்து கூட்டு போயிருச்சு. ஆமா, கருத்த பிள்ளை சவத்த பிள்ளை. அந்த பிள்ளையோட அண்ணன் சரவணனா, அந்த பிள்ளை வந்து கூட்டு போயிருச்சு. என்ன சரவணன் வந்து கூட்டு போயிட்டாரா? எதுக்காக? என்னப்பா தம்பி பண்றது? ஒல வாயை அடைச்சாலும் ஊர் வாயை அடைக்க முடியாது. என்னம்மா சொல்றீங்க? பாவம் அந்த பிள்ளை. ஊர்க்காரிகளுக்கு ஒரு விஷயம் கிடைச்சிட்டா போதும், வாயில போட்டு மெல்லாட்டி தூக்கமே வராது. இந்த ஊத மண்டை நம்மளத்தான் சொல்லுது. வினோதினி அக்கா, வினோதினி அக்கா, ஆடி அதான் பாத்துட்டேல. நேத்துல இங்க என்ன பண்றீங்க? களி கிண்டி கிடைக்கேன். பார்த்தா எப்படி தெரியுது? ஐயோ, இது டாக்டர் தானே. இங்க அந்நியாரம் என்ன பண்றாரு? அதை கேட்டதுக்கு தாண்டி இந்த ஊதா மண்டை என்ன பேச்சு பேசுறது தெரியுமா? அப்படி என்ன பேசுனாங்க? இவளுக்கு சும்மாவே பேசுவாளுங்க. நீ ஒரு விஷயம் கிடைச்சிட்டா போதும், அதை பேசி பேசி இழுத்து அதை ஒரு வழி ஆக்காம விட மாட்டாளுங்க. பாவம் அந்த பிள்ளைய எவ்வளவு நேரம் கேட்டுட்டே இருக்கும். பாவம் அழுதுட்டே இருந்துச்சு. அதான் போன் போட்டு வர சொல்லி அங்க கூட்டு போயாச்சு. ஓ அப்படியா? ஆமா, யார் பேசுனது உங்களுக்கு தெரியுமா? ஐயோ தம்பி, இத போய் யார் பேசினா எவர் பேசினான்னு சொல்லிட்டா இருக்க முடியும்? எல்லாரும் பேசத்தான் செய்வாங்க, ஊரே பேசத்தான் செய்யும். அதான் நான் சொல்றேன்ல, ஊருக்குள்ள ஒரு விஷயம் கிடைச்சிட்டா அதை போட்டு பேசி இழுத்து வாயில போட்டு மென்னு அடுத்த விஷயம் கிடைச்சாதான் அதை துப்பையே செய்வாங்க. மெண்டு துப்புறதுக்கு அது என்ன சாப்பாடா? என்ன சொன்ன? நான் ஒண்ணும் சொல்லல. சரிங்கம்மா, அவங்க வீடு எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க வீடா 2-3 தெருவு தள்ளிதான்ப்பா இருக்கு. அப்படியா? சரிங்கம்மா, நான் போய் பாத்துக்க. சரிப்பா. டாக்டர் தம்பி, இந்த நேரத்துல இங்க என்ன பண்றீங்க? உன் வீட்டுக்கு சாப்பிட வந்திருக்காரு. சாப்பாடு போடுறியா? ஐயோ, சாப்பாடா? எனக்கே இல்ல, அவருக்கு எங்கிட்ட நான் சாப்பாடு விடுறது தெரியுதுல? அப்ப மூடிக்கிட்டு இரு. ஒரு விஷயம் கிடைச்சா போதும், உங்க 2 பேத்துக்கு தூக்கமே வராது. என்ன விட்டா ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? அந்த பிள்ளை மேல இருக்க அக்கறையில தானே நாங்க என்ன எதுன்னு விசாரிக்கிறோம். ஆமாடி, உங்க 2 பேத்துக்கும் ரொம்ப அக்கறை. சரிப்பா தம்பி, நீ கிளம்பு. சரிங்கம்மா. அந்த பிள்ளை இருக்குன்னு தான் நான் பேசாம இருந்தேன். நீங்க தானடி 1க்கு 2 இழுத்து விட்டது. நாங்க என்ன இழுத்து விட்டோம்? உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரிய முடியும். ஊருக்குள்ள யார் யாரு எப்படி எப்படின்னு தெரியாத அளவுக்கு நான் இருக்கேன். உங்களுக்கே ஒண்ணுனாலும் நாளைக்கு இப்படித்தான் பேசுவீங்களா? ஐயோ சரோஜாக்கா, எங்களெல்லாம் யாரு காத்திட்டு போப்பாரா? அதானே உங்க மூஞ்சியெல்லாம் நாய் கூட சீண்டாது. ஏன் கடத்த பாரியா? ரோஜாக்கா, விட்டா நீங்க ரொம்ப ஓவரா தான் பேசிட்டு போறீங்க. நீங்க பேசாதடி, நான் பேசிட்டு போறேன். போங்கடி, ஏடு வச்சிருக்கீங்க. சும்மா அந்த விஷயத்த ஊதி ஊதி பெருசாக்கி விட்டு இப்ப வந்து பேச வந்துட்டாளியா? பேச வெக்கங்கட்ட சிரிக்கீங்க. யாரு? நாங்களா வெக்கங்கட்ட சிரிக்கீங்க? என்ன உங்க தாத்தாவா? தேவையில்லாம எங்க தாத்தாவெல்லாம் எதுக்கு இழுக்கிறீங்க? கடவுளே, முடியல என்னால. உங்ககிட்ட எல்லாம் பேசிட்டு இருந்தா மனுஷனுக்கு மண்டை வெடிச்சு போயிரும். மண்டை வெடிச்சு போயிருமா? அப்ப எங்க புருஷங்கெல்லாம் எங்க கூட தினமும் பேசிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் ஏன் மண்டை வெடிக்காம இருக்கு? ஆண்டவா, என்னால முடியல. அதுக்கு உங்க அக்கா பதில் சொல்லுவா. என்னன்னு கேளு. சொல்லுங்க விமலாக்கா, மண்டையிலேயே 4 போடு போட்டுருவேன், பேசாம போயிரு. சொல்லுங்கக்கா, நம்ம புருஷங்களுக்கு மட்டும் ஏன் மண்டை வெடிக்காம இருக்கு? மண்டையில மூளை இருந்தா தான் மண்டை வெடிக்கும், மூளை இல்லைன்னா மண்டை வெடிக்காது. அப்படியா? அப்ப 2 பேத்துக்குமே மண்டையில மூளை இல்லையா என்ன? அவங்களுக்கு இருக்கோ இல்லையோ, ஆனா உங்க 2 பேத்துக்கும் மண்டையில மூளையே இல்ல, வெறும் களிமண்ணு தான் இருக்கு. என்னதுனே அக்கா, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். அதானே உங்க வீட்டுக்காரர் தான் உங்களுக்கு ஏதோ பார்சல் வேண்டாம் தாரே. பேச்சு துணைக்குதான் நாங்கெல்லாம், மத்ததுக்கெல்லாம் தனிதான். அதானே பேச்சு துணைக்குதான் நாங்கெல்லாம், மத்ததுக்கெல்லாம் தனிதான். அதானே பேசுறதுக்கு மட்டும் தான் உன்னை கூட்டு சேப்பா, திங்கிறதுக்கெல்லாம் தனியா உட்காந்துதான் திம்பா. உனக்கு கொடுத்துட்டா திம்பா? அதை சொல்லுங்க சரோஜாக்கா. அதுக்கு நீங்கனாலும் ஏதாச்சும் செஞ்சா 2 கொடுப்பீங்க, இவ ஒன்னும் கொடுக்க மாட்டான். ஆமா, இவ எனக்கு கொடுத்து கிழிச்சிட்டா. போடி என்கிட்ட. அக்கா, என்ன பார்சல் வாங்கிட்டு வந்தாருனாலும் சொல்லிட்டு போங்க. போடி என்கிட்ட. பாத்தீங்களா சரோஜாக்கா, இவளுக்கு வேற வேலை இல்ல. என்ன இவங்களும் போயிட்டாங்க, நம்மளும் போவோம். என்னங்க போன பிள்ளைங்கள என்ன காணோம்? வருவாங்கம்மா, பொறுமையா இரு. ஆவல் அந்த பிள்ளை. நீ என்ன செய்யறது? நடக்கணும்ன்றது நடந்துதான் ஆகும். நம்ம நினைச்சாலும் மாத்த முடியுமா? அது என்னமோ உண்மைதாங்க. ஆனா இப்படியெல்லாம் கஷ்டம் ஒரு பிள்ளைக்கு வரக்கூடாது. ஒரு பிள்ளைய அப்பா இல்லாம வளர்க்கறது எவ்வளவு கஷ்டம். ஆனா அந்த அம்மா அப்பா இல்லாம பொம்பளை பிள்ளைய தனியாலாம் வளர்த்து இவ்வளவு தூரத்துக்கு ஆளாக்கி இருக்கு. இத்தனை நாள் இல்லாம இப்ப இப்படி எல்லாம் கஷ்டம் வந்துச்சுன்னா பாவம் தானேங்க. அதுக்குத்தான் நம்ம இருக்கோம்ல, நம்ம துணைக்கு துணையா இருந்து பாத்துக்கிறோம். பக்கத்துல தானே இருக்கோம். இத்தனை நாள் தான் தூரமா இருந்தாங்க, நம்மளால பாத்துக்கிற முடியல. அதனால பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பிரச்சனை வந்துட விடுவோமா என்ன? அதுவும் சரிதாங்க. அம்மாவும் அப்பாவும் ஏதோ சின்சியரா பேசிட்டு இருக்காங்க. மம்மி ஜர்ரி, மம்மி ஜிம்மினுக்கு இருந்தா மூஞ்சி முறையில பேத்து விட்டுருவேன். எவ்வளவு அழகா இங்கிலீஷ்ல மம்மின்னு கூப்பிடுறேன். நீ என்னன்னா இப்படி கோவப்படுற?
ஆமாடி மம்மி கிம்மின்னுக்கிட்டு நல்லாவா இருக்கு அதெல்லாம் அழகா அம்மான்னு கூப்பிடுவாம்ல அம்மா அம்மான்னு கூப்பிட்டு போர் அடிச்சிருச்சு பேசாம போயிரு வாயை உடச்சு விட்டுருவேன் அவன் என்ன கடுப்புல இருக்கான் இவளுக்கு மம்மியா மம்மி ஆமா மம்மின்றது பேய் தானே அது வேற மம்மி மம்மில என்னடி அது வேற மம்மி இது வேற மம்மி மம்மின்றது செத்தவங்கள துணியை வச்சு சுத்தி புதைப்பாங்க அதுதான் மம்மி அப்ப இது மம்மி மம்மினா அம்மான்னு அர்த்தம் ஆகிலாம் பேந்துரும் பேசாம போயிரு என்ன உங்களுக்கு சிரிப்பு என் பிள்ளை எவ்வளவு அழகா உன்னை வந்து மம்மின்னு இங்கிலீஷ்ல கூப்பிடுது ஆனா நீ என்னடா கோவப்படுற அதானே அப்படி சொல்லுங்க டாடி அடியே அடி வாங்கிட்டு போயிடாத பேசாம போயிரு தாடி தாடின்னு நீ எப்படியும் போ ஆமா பிரதர் எங்க பிரதர் அதெல்லாம் என்னடி வாயில வருதா ஒழுங்கா இதுக்கு தான் ஸ்கூல் பக்கம்னாலும் எட்டி பார்க்கணும்ன்றது நீதான் ஸ்கூல் பக்கம் மலைக்கு கூட ஒதுங்கினது கிடையாது சிரிப்பா கேக்குது உங்களுக்கு ஆமா உங்களுக்கு இந்த அதெல்லாம் என்னன்னு தெரியுமா அதான் வாயில வல்ல இல்ல அப்புறம் என்ன பிரதர்னா அண்ணே இல்லாட்டி தம்பின்னு அர்த்தம் அதானே எங்க அப்பாவுக்கு இருக்க அறிவு கூட உனக்கு கொஞ்சம் கூட இல்ல சரி சொல்லு பிரதர் எங்க பிரதரா அதெல்லாம் இல்ல அண்ணன் எங்கம்மா இப்படி கேளுடி தமிழ்நாட்டுல தமிழ் பேசுறத விட்டுவிட்டு இங்கிலீஷுக்கு போறாளா இங்கிலீஷ் நாலேஜ் வேணும் அதெல்லாம் உன் புருஷ வீட்டுல போய் வச்சுக்க புருஷ வீட்டுல போய் வச்சுக்கவா ஆமாடி உன் புருஷன் கிட்ட போய் தசு புருஷன் இங்கிலீஷ்ல பேசி என்னமும் செய் அதை விட்டுட்டு என்கிட்ட ஏதாச்சும் வாயை கொடுத்தா வாயை புடுங்கி எடுத்துருவேன் சரி விடுங்க உங்களுக்கு தான் இங்கிலீஷ் சொல்லி அண்ணன் எங்க உள்ளதாண்டி கிடக்கா வந்துட்டா பெருசா என்ன நம்ம பேச்சல அடிபடுது அவன் எங்கம்மா அவன் தாண்டி உள்ள இருக்கான் பாசக்கார பிள்ளை எதுக்கோ நம்மள தேடுது அந்த தடிமாட யார் கேட்டா சரவணன் எங்க அதான பார்த்தேன் என்னடா எலி பெருச்சாலியோட தெரியுதுன்னு இவதானே நம்மள தேட போறா நான் கூட கொஞ்ச நேரத்துல பாசக்கார பிள்ளை நம்மள எதுக்கோ தேடுதுன்னு நினைச்சிட்டு சரவணே அந்த பிள்ளைய அவங்க அம்மாவையும் அந்த வீட்டுல போய் கொண்டு போய் விட போயிருக்கியா ஓ அப்படியா அப்படித்தான் இவன் இப்ப வந்தியா அடிமாடுன்னு சொன்னேல அப்பயே வந்துட்டேன் கணத்துக்கு அவனை தேடுறா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன் எதுக்கடி நான் சரிப்பட்டு வர மாட்டேன் அதுக்கு நீ சரிப்பட்டு வர மாட்டானா சரிப்பட்டு வர மாட்டேன் என்னடி பைத்தியக்காரி மாதிரி புலம்புற எதுக்கு நீ எம்பள சரிப்பட்டு வர மாட்டான் அந்த சொல்றேன்ல அதுக்கு உன் பிள்ளை சரிப்பட்டு வர மாட்டான் பொடி கிறுக்கி அதான் அண்ணனே வந்துருச்சு என்னங்க பிள்ளை முகமே சரியில்லை என்ன அண்ணன் முகமே சரியில்லை என்னன்னு கேளு இது கேக்குறேன் ப்ரோ சொல்லு என்னையா முகமே சரியில்லாம இருக்கு எதுவும் பிரச்சனையா என்ன இல்லம்மா அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல சரவணன் மாமா வந்துட்டாங்களா இப்பதான் வந்தோம் என்ன முகமே சரியில்லை ப்ரோ சொல்லு ப்ரோ என்ன பிரச்சனை அம்மா கேக்குறாங்கல்ல ஒன்னும் இல்ல அஸ்வின் மனசே சரியில்லை என்னாச்சு மாமா அது வந்து பாவம் தர்ஷினி அப்பாவுக்காக எவ்வளவு ஏங்குறா தெரியுமா பாவம் சின்ன வயசுலயே அவர் விட்டுட்டு போயிட்டாரு ஆனா இப்ப அவ எவ்வளவு கஷ்டப்படுறா தெரியுமா அவரை நினைச்சு என்ன சொல்றானே அப்பாவை நினைச்சு கஷ்டப்படுறாங்களா ஆமா பூமாரி அவங்க அப்பா இருந்திருந்தா அந்த பிரச்சனை எல்லாம் நடந்திருக்காதுன்னு ரொம்ப கவலைப்படுறா நீ சொல்ல வேண்டியதானே ப்ரோ உனக்கு அப்பா இல்லாட்டி என்ன நாங்களும் இருக்கோன்னு சொல்ல வேண்டியதானே அப்படித்தான் ஆறுதல் சொல்லிட்டு வந்திருக்கேன் என்னதான் நம்ம இப்படி ஒரு சொந்தம் இருந்தாலும் அப்பான்ற உறவு இருக்க மாதிரி இருக்குமா அதுவும் ஒரு பொம்பளை பிள்ளை தைரியமா இருக்கணும்னா அதுக்கு அப்பா தேவைதானே எனக்கு அம்மா அப்பா இல்லதான் ஆனா நான் ஒரு ஆம்பளை பிள்ளை தைரியமா வளர்ந்துட்டேன் ஆனா அவளுக்கு அம்மா இருந்தா அப்பா இல்லாட்டினா எவ்வளவு கஷ்டம் பத்தியா அதுவும் மத்தவங்களால இல்ல சொந்தக்காரங்களாலே போய் என்னையா நீ அதுதான் சின்ன பிள்ளை கவலைப்பட்டு அழுகுதுன்னா நீ ஆறுதல் தான் சொல்லிட்டு வரணும் நீயும் சேர்ந்து இப்படி மாத்த வச்சிட்டு இருக்க இல்லம்மா பாவம் அவ நாங்க வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்தோம் மரத்துக்கு அடியில படுத்துட்டு அப்பா என்னை விட்டு போயிடாதீங்க நீங்க இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் என்னை விட்டு எங்கேயும் போயிடாதீங்கன்னு சொல்லி அழுகுறேன் என்ன ப்ரோ சொல்ற ஆமா அஸ்வின் அது மட்டுமா அவங்க அம்மாவும் மலரும் போய் எழுப்புறாங்க எழுந்த உடனே அப்பாவை காணோம்னு அங்கிட்டு இங்கிட்டு ஓடி ஓடி பாக்குறா எங்க அப்பா என்கிட்ட பேசினாங்க எங்க அப்பா என்னைய பார்க்க வந்தாங்க அப்படின்னு சொல்லி அழுகுறா என்ன ஆறுதல் சொல்லி அவளை தேத்துறதுன்னு தெரியல அஸ்வின் அதுதான் என் மனசே கேட்கல மலரை மட்டும் அங்க விட்டுட்டு நான் இங்க வந்துட்டேன் பாவம் அந்த பிள்ளை அம்மா இருந்து அப்பா இல்லாம இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் இதுவும் இந்த மாதிரி நேரத்துல அதாம்மா என் அப்பா இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடக்க விட்டுருப்பாரோ அப்படின்னு சொல்லி எவ்வளவு அழுக தெரியுமா அப்புறம் என்னென்னமோ சொல்லி அவ அழுகையை நிப்பாட்டி பாவம் அவங்க அம்மாவும் அழுது நீ தைரியமா இருந்தா தான் அம்மா தைரியமா இருப்பாங்கன்னு பேசி வச்சுட்டு வந்திருக்கேன் நீ அங்க திரும்ப என்ன செய்யறாளோ என்னன்னு ஒன்னும் தெரியல மலரணி அங்கே இருக்காங்க அப்ப நானும் போட்டேன் நீ போகத்துல என்னையும் கூட்டு போயிருக்கலாம்ல வேண்டாம் பூமாரி நைட் நேரத்துல நீ பொம்பளை பிள்ளை அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்க கூடாது பத்தியா அதனாலதான் ஒன்னும் கூட்டிட்டு போகல
பாவம் அந்த பிள்ளை பொம்பளை பிள்ளை இருந்துக்கிட்டு எவ்வளோ கஷ்டத்தை தான் தாங்கும். அது மட்டும் இல்ல, ஊருக்குள்ள என்னென்ன பேச்சு தெரியுமா? கடத்திட்டு போனவன் ஒன்ன பூரா வச்சிருக்கியான், ஒன்னும் பண்ணாமே அனுப்பி விட்டுருப்பியான் அப்படின்லாம் பேசுனாங்க. என்னையா சொல்ற? இப்படி இல்லாம பேசுவாங்க? அப்படித்தாம்மா பேசுறாங்க. இந்த மனுஷனுக்கு நாக்குல நரம்பு இல்ல, அதனாலதான் இந்த பேச்செல்லாம். நரம்பு இல்லாத நாக்கு இங்கிட்டும் பேசும் அங்கிட்டும் பேசும். கொஞ்ச நாளைக்கு அந்த பிள்ளைய பத்தி பேசி தீர்த்துருவாங்க. வேற விஷயம் கிடைச்சோன்னே இந்த விஷயத்த மறந்தே போயிருவாங்க. பாவம், அதான் நான் இங்க கூட்டு வந்துட்டேன். சரி விடியா, அதான் இங்க கூட்டு வந்தாச்சுல, இனிமே எந்த பிரச்சனையும் இருக்கா. ஆனா ஒண்ணு, அந்த பொறுக்கிய மட்டும் நான் சும்மாவே விட மாட்டேம்மா. ஒரு பொம்பளை பிள்ளைய எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருந்தா இப்படியெல்லாம் அந்த பிள்ளை நினைச்சிருக்கோம். ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆல்ல வச்சுக்கோங்க. அப்படின்னா நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.